அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/2/2025 இன்று வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மதுரகாளி அம்மன் அற்புதமான ஒரு அம்பாள். வேண்டுவோருக்கு வேண்டுகின்ற வரங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம், அற்புதமான அம்பாள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அதே மாதிரி தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவள். உங்கள் அனைவருக்கும் மதுரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று கரிநாள். இன்று காலை 7:17 வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று மாலை 3:04 வரை சதய நட்சத்திரம், அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:28 வரை மரணயோகம், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவெல்லாம் கம்மி பண்ணிக்கிங்க. அத்தியாவசிய பொருளில் மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத லக்ஸரி ஐட்டம்ஸில் அதை பற்றி அந்த திங்கிங்கே இன்றைக்கி வேண்டாம். வர நாளில் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். வேலையிலே கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சக ஊழியர்களுடன் பிரச்சனை வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள்லாம் வந்து போகும். டிரைவிங் பண்ணும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள், அரட்டை அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள், சிவில் மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஹாஸ்பிட்டல் நடத்துவர்கள், கிளினிக் நடத்துவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசு ஊழியர்கள், அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல பாராட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போகணும், இத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கலைத்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் 2 மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க, நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, போட்டி நிறைந்த நாள். வியாபாரம், தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். சிலருக்கு மந்த நிலைமை இருக்கும். வர நாளில் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே நோ ஈகோ வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்கிற சில விஷயங்களை கேட்டுக்குங்க. அது உங்களுக்கு நல்லதை தான் தரும், நல்ல செய்தியை தான் தருங்கிறது என்னுடைய கணிப்பு. விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும்.
சிலருக்கு வாகனத்தை மாற்ற எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். அது சம்மந்தப்பட்ட லோன் விஷயங்கள் அப்ரூவ் ஆகும். ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம் பாடி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் எல்லாரோடையும் பாயாதீங்க. எல்லாத்துக்கும் கோவப்பட்டால் அதில் அர்த்தம் இருக்காது, அதுக்கு மதிப்பும் இருக்காது. வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. புது கடன் வாங்குறது தவிர்க்க வேண்டிய நாள். மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்கள், அதே மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ் செலவு பண்ணி உங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களில் டைவெர்ட் ஆகாதீங்க. டைவெர்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லதில்லை. அதே மாதிரி காதலர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முடிந்தால் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். ரொம்ப நாளாக நடக்காத ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் புது டெக்னிக் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், ஐடி துறை சார்ந்தவர்கள், பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள், கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ப்ராஜெக்டோ இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளிலே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், லாயராக வக்கீலாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது மாதிரி வீட்டில் சில டெக்கரேஷன்லாம் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம், கொஞ்சம் சூப்பராக இருக்கிற மாதிரி சோஃபாவை மாற்றலாம், அந்த மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். ஆனால் பட்ஜெட்டை பார்த்துங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி என்பர்களே, நன்மைகளும் தீமையும் கலந்த நாள். வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போட்டி குறையும். மந்த நிலைமை மாறும். ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்க ஜாபில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. சில பிரச்சனைகள் வரும். இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு சில தொல்லைகள் எல்லாம் இருக்கும். அது யாரால் இருக்கும்னா, ஒன்றும் உங்களோட சுப்பீரியர் மேனேஜராலேயோ அதிகாரிகளாலேயோ இல்லை உங்களுடைய முதலாளியாலேயோ இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் வாடகை வண்டி ஓட்டுறது? சொந்தமாக ஒரு காரோ பைக்கோ இல்லை லாரியோ டெம்போவோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமியில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. பிருதிங்கிராதேவியை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது அற்புதமான பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை, அக்கறை தேவை. சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வெளிநாட்டிலே ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், வெஹிக்கிள் காராக இருக்கலாம், இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயங்களை கவலைப்படாதீங்க, அலட்டிக்காதீங்க. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக மணி, பணம், துட்டு, காசு, சல்லி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரான்சாக்ஷன் விஷயத்தில் கவனம் தேவை. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு, சிலருக்கு வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை, நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, பணவரவு உள்ள நாள். ரொம்ப நாளாக வர வேண்டிய சில பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. இவன் எப்போ என்னை கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அது வந்து சேரும். கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக, ஜோதிடர்களாக, ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. அது மாதிரி வெளிநாட்டில் டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். சிலருக்கு சில இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அது உங்களுக்கு சில அதிருப்திகளை தரக்கூடும். அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு குறைவாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். திடீர் உறவினர்களின் வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். ஆனால் சில செலவுகள் வருந்தான், வேறு வழி இல்லை. கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்துவீங்க. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச்சாக இருக்கலாம், சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கலாம், R&Dயில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள். வியாபாரிகள் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அது நடக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க, நல்ல நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத செலவும் வந்து சேரும், எதிர்பாராத செலவும் வந்து சேரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள்.
பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அது காதலர்களாகவும் இருக்கலாம், தம்பதிகளாகவும் இருக்கலாம். வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னொரு ஃப்ளோர் போடணும், இல்லை இன்னொரு ரூம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கிங்க. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வைத்தியநாத அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோடையும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஆங்காலஜி, கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தம்பதிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசுப்படுத்தாதீங்க. வாழ்க்கை துணையினுடைய சில தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவீர்கள். விவசாயிகளுக்கு மாலை நேரத்தின் பின்னர் சில நெருக்கடி வரும், கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் வெள்ளை நிற பூக்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கண்ணாத்தாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.